தேர்தல் முடிவுகளை தலைகீழா மாத்துற ஜெரிமேண்டரிங் மற்றும் தொகுதி சீரமைப்பு பத்தின ஒரு விரைவான அலசல் இது. எலெக்ஷன்ல நம்ம போடுற ஓட்டை விட நம்ம தொகுதியோட எல்லைய எப்படி வரைறாங்க அப்படிங்கிறது தான் யார் ஜெயிப்பாங்கன்னு ரகசியமா முடிவு பண்ணுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? முதல்ல இந்த ஜெரிமேண்டரிங் பத்தி பார்க்கலாம். இது என்னன்னா, ஆளுங்க கட்சி தங்களுக்கு சாதகமா தொகுதி எல்லைகளை வளைக்கிறது தான். இதுல ரெண்டு ட்ரிக்ஸ் இருக்கு. ஒன்னு பேக்கிங், அதாவது எதிர்க்கட்சி ஓட்டுகளை எல்லாம் ஒரே தொகுதியில கொண்டு வந்து குவிக்கிறது. இன்னொன்னு கிராக்கிங், அவங்க ஓட்டுகளை பல தொகுதிகள்ல சிதறடிச்சு எங்கேயும் ஜெயிக்க முடியாம பண்றது. ஒரு கேக்க வெட்டும்போது உங்களுக்கு பிடிச்ச பீஸ் மட்டும் உங்க தட்டுல விழுற மாதிரி கத்திய வழிச்சு வெட்டுவீங்க இல்லையா? கரெக்டா அதுதாங்க இது. ரெண்டாவதா, இந்தியாவுல இது சாத்தியமான கேட்டிங்கன்னா அதிகாரப்பூர்வமா இல்லங்க. ஏன்னா இங்க தேர்தல் எல்லைகளை முடிவு பண்றது அரசாங்கம் கிடையாது, டிலிமிட்டேஷன் கமிஷன் அப்படிங்கிற ஒரு சுதந்திரமான அமைப்பு தான். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடிப்படையில இவங்க எடுக்கிற முடிவுல அரசாங்கமோ ஏன் கோர்ட்டோ கூட தலையிட முடியாது. அதனால நம்ம ஓரளவுக்கு சேஃப் தான். கடைசியா நம்ம ஊருக்கான உண்மையான சிக்கலுக்கு வருவோம். அதுதான் மலாப்போஷன்மெண்ட். இந்தியாவுல நேரடியா இந்த தில்லுமுள்ளு பண்ண முடியலனாலும் இங்க ஒரு பெரிய மறைமுக பிரச்சனை இருக்கு. 1971 சென்சஸ் அடிப்படையில 2026 வரைக்கும் நம்ம எம்பி சீட்டுகளோட எண்ணிக்கை அப்படியே முடக்கப்பட்டிருக்கு. இதனால பாப்புலேஷனை சரியா கண்ட்ரோல் பண்ணுன தென் மாநிலங்கள் ஃபியூச்சர்ல தங்களோட அரசியல் பலத்தை இழக்கவும், மக்கள் தொகை அதிகமான வட மாநிலங்கள் அதிக சீட்டுகளை வாங்கவும் ஒரு வாய்ப்பு உருவாயிருக்கு. நல்லா செயல்பட்டதுக்கு தென் மாநிலங்களுக்கு கிடைக்கிற ஜனநாயக தண்டனையா இதுன்னு நிறையா பேர் கேக்குறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம இந்திய தேர்தல் அமைப்புல எல்லைகளை வளைக்கிற தில்லுமுழு தடுக்கப்பட்டிருந்தாலும் மக்கள் தொகை மாற்றத்தால வந்திருக்கிற இந்த பிரதிநிதித்துவ ஏற்றத்தாழ்வை சரி பண்றதுதான் நம்ம ஜனநாயகத்தோட அடுத்த மிகப்பெரிய சவால்.